எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. நானும் என் பொண்ணும் சேர்ந்து சுகியம் பண்ணினோம். அதை பற்றி இப்போ சொல்ல போகிறோம். சுவியம் தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. அரிசி மாவு 1/4 டம்ளர், தேங்காய் 1 டம்ளர், வெல்லம் 3/4 டம்ளர், உளுத்தம்பருப்பு 3/4 டம்ளர், காடமம் பவுடர் ஆப்ஷனல், ஆயில் தேவையான அளவு. இந்த டம்ளர் தான் மெஷர்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணேன். உளுத்தம்பருப்பை நல்லா ஊற வச்சுக்கணுங்க. 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும். வடை மாவு பதத்தில் இருக்குங்க. இந்த மாதிரி பாகை ப்ரிப்பேர் பண்ணுறோம் பூர்ணத்துக்கு. வெல்லத்தை இந்த மாதிரி போட்டு மூழ்கிற அளவு தண்ணி போட்டுக்கோங்க. அதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கரைஞ்சிருங்க அது. இப்போ அதை நல்லா பாயில் ஆக விடுங்க. நல்லா பாயில் ஆகிட்டுருக்கும் அது. தேங்காய் ஆட் பண்ணுறோம். இப்போது நல்லா அப்படியே அதை கலரி விட்டுட்டே இருக்கணும். அந்த வாட்டர் அதில் இருக்கக்கூடாது. அது வற்றினதுக்கப்புறம் வரைக்கும் இது அப்படியே நம்ம சும்மா கலரி விட்டுட்ருக்கணும். ஸோ எங்கள் அம்மாவோட சேர்ந்து நான் இந்த தீபாவளி ஸ்வீட்ஸ் பண்ணது கற்றுக்கிறேன். ஸோ அதான் ஜஸ்ட் நல்லா அந்த வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா வற்றணும். நல்லா ஹீட் இப்படி இந்த மாதிரி கொதித்து வரணும். ஸோ இது அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டு காடமம் பவுடர் போட்டுக்கிறாங்க. கொஞ்சம் இந்த மாதிரி வந்தோன்னே ஜஸ்ட்டு ஃப்ளேவர் காமிச்சா போதுங்க காடமம் பவுடர். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஒரு கீ ஆட் பண்ணணும் சும்மா. அதுவும் ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக தான், ஆப்ஷனலுங்க இதெல்லாம். ஸோ பூர்ணங்க. ஸோ இது நல்லா கூல் ஆகணும். இது அடுப்பை அணைச்சிட்டு இது கூல் ஆகணுங்க. இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இந்த வடை மாவு மாதிரி பண்ணோம் இல்லையா, உளுத்தம்பருப்பு அரைச்சதில் அரிசி மாவை ஜஸ்ட்டு கொட்டுறோம். அதை அப்படியே நல்லா கிளறி விடணும். ஒரு தோசை மாவு எப்படி இது பண்ணுவோம் அந்த மாதிரி கிளறி விடணும். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கணுங்க இதில். இந்த மாதிரி வந்தோடனே வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். நல்லா வாட்டர் ஆட் பண்ணி இட்லி பேட்டர் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி வரணும். இட்லி பேட்டர் கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருக்கும். இது கொஞ்சம் இதுவாக இருக்கணும், திக்காக. ஸோ பூர்ணத்தை இந்த மாதிரி அம்மா பிடிச்சாங்க. இந்த மாதிரி ரவுண்டாக இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு இழுப்ப சட்டியில் எண்ணெய் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஜஸ்ட்டு அது வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த மாவை எப்படி போட்டு பார்க்கணும். இப்போ அந்த பூர்ணத்தை எடுத்து இதில் டிப் பண்ணணுங்க. இந்த உளுத்தம்பருப்பு அரைச்சோம் இல்லையா, அந்த மாவுலேயும் அதில் அந்த அரிசி இதுலேயும் டிப் பண்ணி இந்த மாதிரி எடுத்து அந்த காய வச்ச எண்ணெயில் இந்த மாதிரி போடணுங்க. இதை மார்னிங் தீபாவளி அன்றைக்கி பண்ணுறது ரொம்ப விசேஷங்க. ஸோ தீபாவளி அப்புறம் எல்லா பூஜைகளுக்கும் இது பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ அடுத்த இன்னொரு பூர்ணத்தை எடுத்து ஜஸ்ட்டு இதே மாதிரி டிப் பண்ணி காட்டினா போதுங்க. ரொம்ப போட்டிங்கன்னா அந்த மாவோட இது ஜாஸ்தி ஆகிடும். எனக்கு ஸ்வீட்டாக பிடிக்கும். ஸோ அதனால் பூர்ணத்தோட இதை ஜாஸ்தி பண்ணால் ஜஸ்ட்டு டிப் பண்ணுங்க, ரொம்ப பண்ண வேண்டாம். ஸோ இதை இதே மாதிரி நல்லா கோல்டன், 2 சைடும் கோல்டு கலரில் கோல்டன் ப்ரௌனில் நல்லா வரணுங்க. இதை அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியதான் ஒரு டிஷ்யூ பேப்பரில். ஐ திங்க் இது ரெடி. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் டெஃபினட்டாக. உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஐ திங்க் இது ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் a lot for watching. Keep subscribing for more videos.